எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே கை தட்டி வாயை திறந்து அர்ப்பணித்து ஒரு அர்ப்பணிப்போடு பாடுங்க. வாசம் செய்யும் ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு ஓஹோ ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே ஆவியானவரே, நாளிலும் சித்தம் போல் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே ஆவியானவரே, இந்த வாரத்திலே உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்கப்பா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரை நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே, 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 Yes, Lord. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கணைகள் நிற்க பலன் வேண்டுமே, எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே, உடல் சோர்வு வசதிகள் இனங்கள் ஆமாப்பா. நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. பாடுங்க. உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்கள் நீங்கனப்பா. ஒவ்வொருடைய சரீரத்துல
நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனம் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 Yes, Lord. ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி. கையை தட்டி உற்சாகமா அர்ப்பணித்து பாடுங்க. உங்க சித்தம் போல நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோஹேலே எல்லோஹேலே எல்லோஹே உம்மை துதிப்பேன். எல்லோஹேலே எல்லோஹே எல்லோஹே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு சந்தீர். பையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏலெலோஹேலே எல்லோஹேலே எல்லோஹே உம்மை துதிப்பேன். ஏலெலோஹேலே எல்லோஹே எல்லோஹே உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவை அவையும் திரும்ப தந்தீர். ஏலெலோஹேலே எல்லோஹேலே எல்லோஹே உம்மை துதிப்பேன்.
துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீரே. எலோஹே, எலோஹே, உம்மை துதிப்பேன். எலோஹே, எலோஹே, எல்லோஹே உம்மை துதிப்பேன். எலோஹே, எலோஹே, எல்லோஹே உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நம் தந்தினதை சுகந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நம் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீரே. எல்லோஹீரே, எல்லோஹீரே, எலோஹே, உம்மை துதிப்பேன். எல்லோஹீரே, எலோஹே, எலோஹே, உம்மை துதிப்பேன். எலோஹே, 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 உம்மை துதிப்பேன். எலோஹே, எலோஹே, உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயை என்னை வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஓ, கடந்து வந்தேன். எஸ் Lord, உம்முடைய வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாற்றட்டும். நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீரே. எலோஹே, எலோஹே, உம்மை துதிப்பேன். எஸ் Lord, எலோஹே, உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. பாடுங்க, நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன்பா. நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எலோஹே, எல்லோஹே, எலோஹே, உம்மை துதிப்பேன். எலோஹே, 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 உம்மை துதிப்பேன். எலோஹே, 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 உம்மை துதிப்பேன். எலோஹே, எலோஹே, உம்மை துதிப்பேன். எலோஹே, 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 உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடு பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி வந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எலோஹே, எல்லோஹே,
நல்ல வாய்களை திறந்து, ஏசப்பா நான் உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா, நீங்க ஏல் எலோஹேல், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க கர்த்தரை உயர்த்துங்க, சிங்காசனத்தில் அவரை அமர்த்துங்க, அவர் உங்கள் வாழ்க்கைக்கு தலையாக இருக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உங்களையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. பாடலாமா? நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நாமம் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. பாடலாம் எல்லாருமாக. Yes Lord, துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே. உம்முடைய நாமந்தான் எனக்கு புகலிடப்பா. நாங்க துதித்து கொண்டே இருப்போம்ப்பா. யெகோவா ஈரே, எல்லாமே எல்லாரும் சொல்லலாமா? யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வி. ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, அவர் சகலத்தையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஷம்மா கூடவே இருக்கிறீ. யெகோவா எங்க கூடவே இருங்கப்பா. நாங்க எங்க போனாலும் எங்க கூடவே இருங்கப்பா. சோத்தி ஷம்மா கூடவே இருக்கிறீ. யெகோவா ஷம்மா இருக்கிறீ. சோத்திரமே அப்பா, சோத்திரமே, சோத்திரமே அப்பா, சோத்திரமே. புகலிடமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து, ஏசப்பா நீங்க யெகோவா ஷம்மாவாக என் கூடவே இருங்கப்பா. நீங்க எங்க கூட இருந்தா ஆண்டவரே எங்களுக்கு சுகம் உண்டு. நீங்க எங்க கூட இருந்தா சமாதானம் உண்டு. நீங்க எங்க கூட இருந்தா எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. இந்த கால வேளையில எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, hallelujah. Yehovah Shalom, Samadhanam Tarugiri. Yehovah Shalom, Samadhanam Tarugiri. பாடுங்க தம்பி, உங்க குடும்பத்துல சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார்.
நீங்க பாடினீங்கன்னா உங்க குடும்பத்துல சமாதானம் தருகிறீர். எங்க குடும்பத்துல சமாதானம் வேணும்ன்ற உங்க விரும்பி பாடுங்க. ஷாலோம் சமாதானம் தருகின்றீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, துதித்திடுவே. நல்ல கரங்களை உயர்த்தி உங்க குடும்பங்கள்ல ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வருடத்தின் இறுதி நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கு. இந்த நாட்கள்ல ஆண்டுடைய வல்லமை குடும்பங்களை தொட வேண்டும். முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு சாட்சியா மாறணும். கணவன் மாத்திரமல்ல, மனைவி மாத்திரமல்ல, பிள்ளைகள் மாத்திரமல்ல, பெற்றோர், பிள்ளைகள், தாத்தா, பாட்டி, அண்ணன், தம்பி, குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள் அனைவரும் இந்த நாட்கள்ல கிறிஸ்துவின் அன்பை அறிய வேண்டும். நல்ல ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சபையாரா ஜெபம் பண்ணா கர்த்தர் கிரியை செய்வார். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, இந்த நாள்ல நாங்கள் சபையாராக கூடி ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்கள்ல எங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பீராக. குடும்பங்கள்ல ரட்சிப்பு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால உலர்ந்த எலும்புகள் உயிர் அடைவதாக. ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. பல ஆண்டுகளாக கட்டப்பட்ட கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களேப்பா. அநேக ஆண்டுகளாக கட்டி வைத்திருக்கிற 18 வருடமோ 38 வருடமோ எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் இயேசுவின் நாமம் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து அமைதியா இருக்காதீங்க. உங்க ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, உங்க குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, ரட்சிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, மருமகன், மருமகள், பேரப்பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, சங்கீதம் 2:8 என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்று சொன்னவரே. ஆண்டவரே, குடும்பங்களை சுதந்திரமாக கொடுங்கப்பா. குடும்பங்களை சுதந்திரமாக கொடுங்கப்பா. ஆண்டவரே, பூமியின் எல்லைகளை சொந்தமாக கொடுப்பேன் என்று சொன்னீங்களே, இந்த எல்லைகளை உம்முடைய இயேசுவின் இரத்தத்தினால தெளிக்கிறோம். பம்மல், புளிச்சலூர், அனகாபுத்தூர், பல்லாவரம், குரோம்பேட்டை, மீனம்பாக்கம், திருசூலம், கவுல்பசார், ஆண்டவரே, இந்த எல்லைகளிலே இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். எங்களை சுற்றி உள்ள எல்லைகளிலே குரோம்பேட்டை, குன்றத்தூர், ஆண்டவரே, இந்த எல்லைகளிலே இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுரேஷ் பிரதர் முன்னால ஜெபம் பண்ணுங்க. விசேஷமாக குடும்பங்கள்ல ஒரு ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். உங்க குடும்பங்கள்ல நீங்க பாரப்பட்டு ஜெபிச்சீங்கன்னா, நீங்க பாரப்பட்டு அவங்களுக்காக சுவிசேஷத்தை சொன்னீங்கன்னா கர்த்தர் மாற்றங்களை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சோத்திரம். எல்லா கரங்களை உயர்த்தி கூட எல்லா சோத்திரம் பண்ணோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை குறுகி போகல, ரட்சிக்க கூடாதபடியாக கை குறுகி போகல என்று வேதம் சொல்லி கரங்களை உயர்த்தி இசப்ப நம்முடைய எல்லா குற்றங்களுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரத்தம் சிந்திருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒரு மனிதனும் கெட்டு போவது பிதாவுடைய சித்தம் இல்லை என்று சொன்னீரப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ரட்சிங்கப்பா. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்போது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவாய் என்று சொன்னீரப்பா. இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் வழி நடத்துவீராக. ரட்சிப்பின் கிருபையை ஊற்றுங்கப்பா. இந்த கடைசி நாட்டில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும், ஒவ்வொரு சகோதரி மேலும் யாரெல்லாம் ரட்சிக்கப்படவில்லையோ கர்த்தர் அவளை கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட
பண்ணட்டும் அப்பா. பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தீர் என்று பார்க்கிறோம் அப்பா. கர்த்தர் எப்படியாவது ஒரு நல்ல மாற்றத்தை சபைகளிலே தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகளும் எனக்கு உண்டு என்று சொன்னீரே ஆண்டவரை, கொண்டு வரும்படியாக இந்த தொழுவத்தில் வரும்படியாக இந்த சபைக்கு வரும்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் பெரியவர்களை கொண்டு வரும்படியாக, வாலிப பிள்ளைகளை கொண்டு வரும்படியாக, வாலிப சகோதரர்களை கொண்டு வரும்படியாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். என் நாமத்தினால் எதை கேட்டால் தருவேன் சொன்ன கர்த்தர், உங்கள் நாமத்தினால கேட்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக நீ செய்ய போவதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் படைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் படைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோடும் கையுமாக பிழைக்க சென்றான் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். கோடும் கையுமாக பிழைக்க சென்றான் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவன் கரம் பிடித்து தூக்கிவிட்டு. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவன் கரம் பிடித்து தூக்கிவிட்டு. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஈசாக்கு ஜெபிச்சதாலே ரெகோப் கால் கருவுட்டு ரெட்டையர்கள் இன்றெடுத்தாரே. ஈசாக்கு ஜெபிச்சதாலே ரெகோப் கால் கருவுட்டு ரெட்டையர்கள் இன்றெடுத்தாரே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சோத்ரம். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. மனிதனை போல நம்ம ஆண்டவரிடத்தில் பழக முடியாது,
அவரோட பேச முடியாது. ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த நாளில் கூடப்பா நீங்கள் யார் என்பதை நாங்கள் இன்னும் உம்மை அறிய எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா, கிருபை தாங்கப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் கண்ணுக்கு முன்னால் ஆண்டவர் எந்த சொரூபமும் இல்லை, ஆனால் நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, இந்த ஆவியான தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, நேச்சுரல் விஷன், இது நம்ம கண்ணால் பார்க்கறது, இது நம்ம பார்க்கறது அப்படியே ஆட்களை தெரியும், எல்லாம் தெரியும், இது நேச்சுரல் விஷன். ஆனால் நமக்கென்று ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷன் இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து. ஏசப்பா, ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும்ப்பா. மனிதன் பார்க்கிறபடி நான் பாரேன் என்று சொன்னீங்களே அப்பா, அந்த காட்லி விஷனை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எலிசா கேயாசிக்காக ஜெபம் பண்ணும்போது அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இவருடைய கண்களை திறந்தருளும், இவருடைய மனக்கண்களை திறந்தருளும். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருடைய மனக்கண்களை திறந்தருளுங்கப்பா. பேசுகிற என்னுடைய மனக்கண்களை திறந்தருளுங்கப்பா. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. லெஃப்ட் ஹேண்டை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்துறதுல ஒரு விஷயம் இருக்கு, பைபிளில் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. கைத்தட்டி பாடுறதுல விஷயம் இருக்குது, வாயை திறந்து ஆண்டவரை துதிக்கிறதுல விஷயம் இருக்குது. இந்த சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரம் 3மே கர்த்தரை என்ன பண்ணணும்? துதிக்கணும், ஆராதிக்கணும். முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் திடுக்கிடும் செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாப்பாக இந்த இடத்துல கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், நேற்றுக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். நல்ல படித்த ஒரு இன்ஜினியர் துபாயில் போய் UAEயில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறவர், 37 வயசு, ஹார்ட் அட்டாக். எத்தனை வயசு? 37 வயசு. பாருங்கள், இந்த நாட்களில் யாருக்கு என்ன எப்போன்னு ஒன்றுமே தெரியாத உலகத்தில் எதுவுமே ஒரு நம்பிக்கையற்ற உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து வர கர்த்தர் உதவி செய்து நம்முடைய தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நிறைவேற தேவன் கிருபை தருவாராக. பாருங்க, ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக நாம் ஒரு செய்தியில் நம்முடைய தேவன் யார் என்று நீ நன்றாய் அறிந்து கொள், 5 காரியங்கள் நான் சொன்னேன். அந்த 5 உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. யாருக்கா ஞாபகம் இருக்கா? 5 காரியங்கள். உன் தேவனை நீ நன்றாய் அறிந்து கொள். 5 விரல் இருக்கு. இப்படி கையை காட்டுங்க பார்ப்போம். இப்படி கை காட்டுங்க. உன் தேவனை நீ நன்றாய் அறிந்து கொள். சத்தமா சொல்லுங்க, உன் தேவனை நீ நன்றாய் அறிந்து கொள். 2வது, உன் வேதத்தை நீ நன்றாய் அறிந்து கொள். சத்தமா சொல்லுங்க, உன் வேதத்தை நீ நன்றாய் அறிந்து கொள். 3வது, உன் எதிராளியை நீ நன்றாய் அறிந்து கொள். சத்தமா சொல்லுங்க, உன் எதிராளியை நீ நன்றாய் அறிந்து கொள். அறிந்து கொண்டா பார்த்தா அதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். 4வது, உன்னையே நீ நன்றாய் அறிந்து கொள். என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்துக்கு அநேக வேளையில் நான் தான் தடைன்னு சொல்றதை நம்ம உணரணும். என் ஆசீர்வாதத்துக்கு ஏன் என் வாழ்க்கையில் சில போராட்டங்கள், நான் என்னுடைய வாழ்க்கையில் மாமிசம், உலகம், பிசாசு, மாமிசம், என்னை குறித்து நான் அறிந்திருக்க வேண்டும். 5வதாக, நீங்களும் நானும் வாழுகிற காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை நாம் என்ன பண்ணணும்? அறிந்திருக்க வேண்டும். 5 காரியங்கள் சொன்னேன். முதலாவது என்னது கவனிக்கிறீங்களா? உன் தேவனை நீ நன்றாய் அறிந்து கொள். 2வது, உன் வேதத்தை நீ நன்றாய் அறிந்து கொள். 3வது, உன் எதிராளியை நீ நன்றாய் அறிந்து கொள். 4வது, உன்னையே நீ நன்றாய் அறிந்து கொள். 5வது, நீ வாழுகிற காலம் எப்படிப்பட்டது என்பதை நீ நன்றாய் அறிந்து கொள்.
2005 மாதிரி 2015 கிடையாது, 2015 மாதிரி 2025 கிடையாது. உலகத்தில் உள்ள காலங்களும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் காலங்கள் உண்டு. உலகத்தின் காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் 20 வயது, 40 வயது, 60 வயது காலங்கள் கடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை எப்படி தேட வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஸோ இதில் இன்றைக்கு இந்த முதல் காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். நம் தேவன் யார்? தேவனை நீ நன்றாய் அறிந்து கொள். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், நீங்கள் தேவனை நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. நல்லா சொல்லுங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து, நீங்கள் உங்கள் தேவனை நீங்கள் நன்றாய் என்ன பண்ணுங்க? அறிந்து கொள்ளுங்க. தேவன் யார் என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தோம். அப்போ நம்ம சில தேவர்களை ஆராதித்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் யார்? அவர் எப்பேற்பட்டவர்? அவர் எப்படிப்பட்ட அவருடைய குணாதிசயங்கள் என்ன, யார் என்பதை நாம் அறிய 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 தான் நம்முடைய தேவன் மேலே உண்டான விசுவாசம், தேவன் மேலே உண்டான நம்பிக்கை, தேவன் மேலே ஒரு பயபக்தி, தேவன் நமக்கு என்னென்ன வைத்திருக்கிறார், இம்மையிலும் மறுமையிலும் என்னென்ன காரியங்கள் அவர் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிவதற்கெல்லாம் 60 வருஷம் 70 வருஷம்லாம் போதாது. ஏனென்றால் அவர் அவ்வளவு பயங்கரமான தேவன். அவரை குறித்து நாம் அறிய அறிய இந்த பைபிளில் நம்ம எத்தனை முறை வாசித்தாலும் போதாது. அவ்வளவாக நம்முடைய தேவனை குறித்து நாம் அறிந்திருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, பவுலும் சரி பேதுருவும் சரி அடிக்கடி ஆதி திருச்சபை அந்த நாட்களில் இருந்த சபைக்கு அவர்கள் சொன்ன ஆலோசனை என்னவென்றால், அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். Know in the knowledge of Jesus Christ. Grow in the knowledge of Jesus Christ. ஆண்டவருடைய யார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், பிதாவாகிய தேவன் யார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யார், பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை நாம் அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் வளரணும். ஹைட்டில் வளர்றதில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரை அறிகிறதுல நான் என்ன பண்ணணும்? வளரணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே பாருங்க, இது தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறார் ஒவ்வொரு மனிதனும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ இதே அறிவிலேயே நம்ம இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அதை நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். பாருங்க, வசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், அதற்கு அவன் பவுல் அப்போஸ்தலனை ஆண்டவர் சந்தித்தார். தமஸ்குவுக்கு போய் கொண்டிருக்கும் போது, சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துகிற நீ நான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முந்தின வசனத்தை வாசிக்க முடியுமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே 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 நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்கிற சத்தத்தை கேட்டான். வாசிங்க. அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். ஹல்லேலூயா. போதும் பாருங்க, முதல் கேள்வி சவுல் கேட்டது என்ன தெரியுமா? அவன் கண்கள்லாம் குருடாக்கப்பட்டுருச்சு, ஒரு வெளிச்சம் அவன் மேல பட்டுச்சு, அப்படியே விழுந்துட்டான். விழுந்த உடனே அவர் முதல் கேள்வி என்ன கேட்டான் தெரியுமா? நீர் யார்? ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, நீர் யார்? Who are you? நீர் யார்? நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கணும்.
அப்போதான் நான் இன்னும் 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 நம்ம வளர முடியும். கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளதான் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் வளரும். இந்த உலகத்தில் பூமியில் கண்ணால் பார்க்குறதையும் காதால் கேட்குறதையும் கேட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு அப்பால்பட்ட ஆவியான தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த ஆவியான தேவனை குறித்து நமக்கு ஒரு உணர்வு இருக்க வேண்டும். போகணும், சாப்பிடணும், ட்ரெஸ் வாங்கணும், வீடு கட்டணும், இது கண்ணால், இது நேச்சுரல் விஷன், கண்ணால் இப்போ இயற்கை கண்ணால் பார்க்கிற காரியங்கள். ஆனால் ஒரு இயற்கைக்கு அப்பால்பட்ட காணாதவைகளோ பாருங்க வசனம் சொல்லுது. 2 கொரிந்தியர் வாசிங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தை வாசிங்கள். காணப்படுகிற மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. பாருங்க, நல்ல கவனிங்க. காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள். சொல்லுங்க வாய் திறந்து, இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், 2 இருக்கு. இந்த காணப்படுகிறவைகள் இது நேச்சுரல் விஷன், இது இயற்கையாக பார்க்கக்கூடிய காரியம். காணக்கூடாதவைகள், இதுக்கு தான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். சொல்லுங்களேன். காணப்படுகிறவைகள் இல்லை, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். கரெக்ட் தான். எல்லாம் சொல்லுங்க. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். நம் கண்ணால் பார்ப்பதும், கையால் தொடுவதும், காதால் கேட்பது, இதெல்லாம் என்னது? அநித்தியமானது. நித்தியமானது என்றது என்னது? காணக்கூடாதவைகள். ஸோ இந்த நாட்களில் ஆண்டவரே, காணக்கூடாத தேவன் நீர் யார்? சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து. காணக்கூடாத தேவன் நீர் யார் என்பதை நான் இன்னும் 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 அறிய எனக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் அறியதான், நான்லாம் யாரு? நான் எம்மாத்திரம். இவ்வளவு பெரிய தேவன் மனிதனை படைத்தது தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்கு, நான் என்ன பெரியாளாக காட்டுவதற்காக அல்ல, தேவனுடைய நாம மகிமைக்கென்று நான் வாழ வேண்டும், என்னை படைத்தவர், என்னை சிருஷ்டித்தவருக்கென்று நான் வாழ வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு வரும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தேவன் யார் என்று இன்றைக்கு நம்ம 3 காரியம் தான் பார்க்க போகிறோம். 3 காரியம். அதுக்கு முன்னால் நம்முடைய தேவன் யார் என்று சொல்லி நான் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களெல்லாம் தியானிக்கும் போது பாருங்க, நம்முடைய தேவன் கிரியேட்டர், சிருஷ்டிகர். நம்முடைய தேவன் யாரு? கிரியேட்டர்னா யாரு? சிருஷ்டிகர். ஆல்மைட்டி, சர்வ வல்லமை உள்ளவர். உடன்படிக்கை, கவனன்ட் கீப்பர். கவனன்ட் கீப்பர்னா உடன்படிக்கையை காக்கிறவர். அன்புள்ளவர், லவ்விங் காட். நம்முடைய தேவன் யாரு? அன்புள்ளவர். கேரிங், கருசனை உள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். அன்பு, குட் காட். நம்முடைய தேவன் யாரு? நல்லவர். அவரிடத்தில் ஒரு தீமையும் இல்லை. ஏன் என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது? ஏன் நடக்குதுன்னா, இந்த பூமி விழுந்து போன பூமி, இது பாவம் நிறைந்த பூமி. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் தீமை நடக்குது. ஆண்டவர் எனக்கு தீமை செய்துட்டாருன்னு தயவு செய்து ஒருவரும் சொல்ல கூடாது. பாருங்க, மிராக்கிள் ஒர்க்கர், அற்புதங்களை செய்கிற தேவன். ஹீலர், சுகத்தை அளிக்கிற தெய்வம். குட் ஷெப்பர்ட், நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். இதெல்லாம் சும்மா கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஆயிரக்கணக்காக நம் தேவன் யார் என்பதை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கிங் ஆஃப் கிங்ஸ், அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். வர்த்தி ஆஃப் பிரைஸ், துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். சேவியர், நம்மை ரட்சகர், ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாதாளத்திலிருந்து நம்மை ரட்சித்து நமக்கு இந்த பூமியில விடுதலை கொடுத்து பரலோக நம்பிக்கையை நம்ம கொடுக்கிற ரட்சகராக இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். ஹோலி ஒன், பரிசுத்தம் உள்ள தெய்வம். நம்முடைய தேவன் யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆமா, நம்ம தேவன் யார் என்பதை பேசிட்டு இருக்கும்போது தயவு செய்து யாரும் தூங்கிடாதீங்க. வேற யாரையாவது யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஆமென். நம்முடைய தேவன் யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். உங்க மாமா யாரு, உங்க மச்சான் யாருன்னுலாம் இப்போ இங்கே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நம்முடைய தேவன் யார்? ஆமா, நம்ம ரைச்சஸ் ஜட்ஜ், நீதி உள்ள நியாயாதிபதி. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்முடைய தேவன் யார்? பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு.
சமாதானத்தை கொடுக்கிற தேவன், மன்னிப்பின் சுவிசேஷத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னித்து சமாதானமாய் வாழுங்கள் என்று உபதேசம் பண்ணினவர் இட்டர்னல் காட், நித்திய தேவன். அவருக்கு முடிவே இல்லை, அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய தேவன் யார்? ஹல்லேலூயா. சொல்லுங்க வாய் திறந்து, என் தேவன் யார் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தரை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும். I should grow in the knowledge of God. தேவனுடைய அறிவிலே நான் வளர, கர்த்தரை அறிகிறதிலே நான் வளர வேண்டும். இன்றைக்கு இதில் பார்த்ததுல முதல் 3 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். சிருஷ்டிகர் யார்? நம்முடைய தேவனுடைய குணாதிசயத்தில் முதலாவது சிருஷ்டிப்பின் தேவன். நம்முடைய ஆண்டவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. பாருங்க, இந்த காரியங்கள்லாம் அப்படியே சும்மா மேலோட்டமா அப்படி பார்த்துட்டு போயிடக்கூடாது. சிருஷ்டிக்கிறவர். சிருஷ்டிப்பு என்றால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த புல்பிட் இருக்கு பாருங்க, இந்த புல்பிட் செய்கிறதுக்கு என்ன வேணும்? மரம் வேணும். ஆனா இந்த மரத்தையே சிருஷ்டித்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மளால இந்த புல்பிட்டை சிருஷ்டிக்க முடியாது. இதற்கு என்ன தேவை? மரம் தேவை. ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு மரத்திற்கு இன்னொன்று தேவையில்லை. அவர் மரத்தை சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா. நம்மளால சிருஷ்டிக்க முடியாது. ஒரு காரியம் இருக்கும், அதை என்ன பண்ண முடியும்? அதை வச்சு ரா மெட்டீரியல்ஸ் இல்லாமல் ஒரு சாப்பாடு செய்யணும்னா கூட என்ன வேணும்? சோறு பொங்கணும்னா அரிசி வேணும், எண்ணெய் வேணும், காய்கறி வேணும். இதெல்லாம் இருந்தால் தான், ரா மெட்டீரியல்ஸ் இருந்தால் தான் ப்ராடக்ட் பண்ண முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ரா மெட்டீரியல்ஸை உருவாக்குற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிருஷ்டிகர். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சா அதை உருவாக்க அவரால் முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு பிலீவ். நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டியது என்னவென்றால், தேவனாலே ஒன்றும் இல்லாததை உருவாக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இது எப்படி அப்படின்னா, இது மனிதனால கூடாது. அவர் தேவன், அதனால தான் அவரால் சிருஷ்டிக்க முடியும். ஹல்லேலூயா. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இவங்களுக்கு ஆண்டவரை பற்றி ஒண்ணுமே தெரியாதே, இவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? ஆண்டவரால அந்த சிருஷ்டிப்பின் வல்லமையை கொண்டு அவர்களை மாற்ற முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிருஷ்டிகர். பாருங்க, ஒரு ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டது. திராட்சை ரசத்துக்கு மூளை பொருள் என்னன்னா கிரேப்ஸ். கிரேப்ஸ் இல்லாமல் திராட்சை ரசம் போட முடியுமா? ஆனால் ஆண்டவரால் போட முடியும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இதை நாம் சிருஷ்டிப்பின் வல்லமையை நாம் தியானிக்க 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 நம்முடைய தேவன் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க முடியும். என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எனக்கு படிப்பே இல்லை, பரவாயில்ல, கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. இது இல்லை அது இல்லைன்னு நம்ம சொல்லலாம், ஆனால் ஆண்டவருக்கு இல்லை என்பதே இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் வாயின் வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிருஷ்டிகரை நாம் அதிகமாக தியானிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் சிருஷ்டிக்கிறவர் அப்பா, வார்த்தையினால சிருஷ்டிக்கிறவர். உங்களுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன், உங்களுடைய வார்த்தையை நான் என்ன பண்ணுறேன்? விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தையை நானும் அறிக்கை பண்ணுகிறேன். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். வெளிச்சம் என்ன ஆயிடுச்சு? உண்டாயிருச்சு. வெளிச்சத்தை சிருஷ்டித்தார். பாருங்க, வசனம் முதல் வசனத்தை தான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு, எல்லாம் வெறுமை, ஒழுங்கினம், இருள். சொல்லுங்க, வெறுமை. சொல்லுங்களேன் கொஞ்சம் சத்தமா. வெறுமை, அப்புறம் ஒழுங்கினம், அப்புறம் இருள். 2வது வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 1:2 வசனம். கொஞ்சம் நல்ல சத்தமா எல்லாருக்கும் கேட்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் கீழ் இருள் இருந்தது. ஹல்லேலூயா. 3 காரியம்.
வெறுமை. எல்லாம் சொல்லுங்க வாய் திறந்து. வெறுமை. உங்க குடும்பத்துல வெறுமை இருக்கலாம். அப்புறம் ஒழுங்கீனம். எல்லாம் சொல்லுங்க ஒழுங்கீனம். பிள்ளைங்க ஒழுங்கீனமா இருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்துல கணவன் வேலைக்கு போகாம ஒழுங்கீனமா இருக்கலாம், இல்லை மனைவி கீழ்ப்படியாம ஒழுங்கீனமா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அடுத்தது இருள். வெறுமை. எல்லாம் சத்தமா சொல்லாம வெறுமை, அப்புறம் ஒழுங்கீனம், இருள். இதன் மத்தியில தான் ஆண்டவர் புதிதாக ஒன்றை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல, என் குடும்பத்துல, நம்முடைய தேசத்துல, நம்முடைய பட்டணத்துல ஒழுங்கினம், வெறுமை, இருள் இதெல்லாவற்றையும் ஆண்டவரால் மாற்றி புதிதாய் சிருஷ்டிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிருஷ்டிகர் உங்க வாழ்க்கையின் சூழ்நிலையை அப்படியே புதுசா உருவாக்க முடியும். ஏனென்றால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பா, என்னையும் என் மனைவியும், எல்லாம் நீங்க புருஷன் சொல்லுங்க, பிள்ளைகளையும் புது சிருஷ்டியாய் மாற்றும். சொல்லுங்க, டெய்லி சொல்லுங்க, டெய்லி சொல்லுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஓல்ட் இஸ் கான் and new has come. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்க, சங்கீதம் 104:24 வாசிப்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது. உமது கிரியைகள், கிரியைகள்னா உம்முடைய படைப்பு, உம்முடைய கையின் கிரியைகள், நீங்க உருவாக்கின சிருஷ்டித்தவைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் எவ்வளவு திரள். யோசித்து பாருங்க, எத்தனை மரங்களை சிருஷ்டித்தார், எத்தனை மிருக ஜீவன்களை சிருஷ்டித்தார், எத்தனை பூக்களை சிருஷ்டித்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனை எத்தனை காரியங்களை மனிதனுடைய தேவைக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். மனிதனை படைத்த பின்பு இது மனிதனுக்கு தேவை என்று சிருஷ்டிக்கவில்லை, மனிதனுக்காக ஏற்கனவே எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டார். ஹல்லேலூயா. மனிதனுக்கு கொய்யா பழம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மனிதனை சிருஷ்டித்த பிறகு கொய்யா மரத்தை உண்டு பண்ணல, கொய்யா மரத்தெல்லாம் உண்டு பண்ணிட்டு மனிதனை உண்டு பண்ணார். ஹல்லேலூயா. மனிதனுடைய எல்லா தேவைகள், மனிதன் நல்ல மீன் சாப்பிடுவான், எல்லாம் இது பண்ணுவான்னு சொல்லி ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, கடலை உண்டு பண்ணி கடல்ல அதுல மீனெல்லாம் உண்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணார், மனிதனை சிருஷ்டித்தார். பாருங்க, ஆண்டவருடைய ஞானத்தை பாருங்க. நம்முடைய சிருஷ்டிகரை சிருஷ்டித்த தேவன், எந்த மனிதனும் எந்த மனுஷியும் ஒருத்தரை ஒருத்தர் சிருஷ்டிக்க முடியாது. அதற்கு என்ன தேவைன்னா, அதுக்கு ஒரு DNA தேவை, அதற்கு ஒரு மூளை பொருள் தேவை. ஆனால் தேவன் மனிதனை மண்ணிலிருந்து சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. வாசிங்க, வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது. உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது. அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர், ஞானமாய் சிருஷ்டித்தீர், ஞானமாய் படைத்தீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாம் கேளுங்க ஏசப்பா, வாய் திறந்து கேளுங்க ஏசப்பா, உம்முடைய சிருஷ்டிப்பின் ஞானத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் ஞானத்தை கொடுங்கப்பா. என் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, என் குடும்பத்தை நடத்துறதுக்கு, ஊழியம் செய்வதற்கு, சாட்சியாய் வாழ்வதற்கு, நன்றாய் படிப்பதற்கு உம்முடைய ஞானத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் ஞானத்தை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஞானத்தை கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாகவே கொடுப்பார். யாக்கோபு 1:5 படி கேளுங்க, கர்த்தர் கொடுப்பார். வாசிங்க. பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை பாருங்க. ஆண்டவர் மனிதனுக்காக தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். அவரால் சிருஷ்டிக்க முடியும். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மளால இந்த காரியத்தை முடியலையே, இந்த காரியம் என் குடும்பத்தில் இன்னும் இது நடந்தா நல்லா இருக்குமே, இப்படி இருந்தா தேவனால் சிருஷ்டிக்க முடியும். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு சமாதானத்தை தேவன் சிருஷ்டிக்க முடியும், உங்க குடும்பத்துக்கு சுகத்தை தேவன் சிருஷ்டிக்க முடியும். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. பாருங்க, பாருங்க, வாசிங்க.
பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் அதில் சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நெத்திலி மீனையும் சிருஷ்டித்திருக்கிறாரு, பெரிய திமிங்கலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவைகளில் அந்த அதிலே சஞ்சரிக்கும்னா அதிலே தங்கும், அதிலே குடியிருக்கும். அந்த கடலிலே குடியிருக்கிறவைகள் சின்னது இருக்கு, பெருசு இருக்கு, எறா இருக்கு, சுறா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு. ஆண்டவருடைய சிருஷ்டிப்புக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு தேங்க் பண்ணணும். ஏசப்பா, நீங்கள் இந்த மீனெல்லாம் நல்ல ருசியாக சாப்பிட்றீங்கல்ல, சாப்பிட்டோமா இல்லையா? இந்த வாரம் ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்களா? ஏசப்பா, உங்களுடைய சிருஷ்டிப்பு என்ன வித்தியாசமான டேஸ்ட்டு. ஒவ்வொரு மீனுக்கும் வித்தியாசமான டேஸ்ட்டு, ஒவ்வொரு சிக்கனுக்கு ஒரு டேஸ்ட்டு, மட்டனுக்கு ஒரு டேஸ்ட்டு. இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றையும் இதை ஆவிக்குரிய ரீதியிலே நாம் பார்க்கும்போது நாம் தேவனை ஒவ்வொரு காரியத்திலும் நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இதையெல்லாம் அனுபவிப்பதற்கென்று கர்த்தர் நாக்கை கொடுத்து, அந்த நாக்கிலே ஒரு ருசியை கொடுத்து கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா உருவாக்குங்கப்பா. எங்களோட குடும்பத்தில் இல்லாதவைகளை என்ன பண்ணுங்க, உருவாக்குகிற வல்லமை உமக்கு உண்டப்பான்னு சொல்லி ஆண்டவரே சிருஷ்டிங்கப்பா, சிருஷ்டிங்க, புது சிருஷ்டியாக மாற்றுங்க. என் புருஷனை, என் மனைவி, என் பிள்ளைங்களை புது சிருஷ்டியாக மாற்றுங்க. உங்களை நீங்கள் சிருஷ்டிப்பின் வல்லமை உண்டுல்ல. என் பொண்ணு, என் பையன் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக, மனுஷியாக புது சிருஷ்டியாக என்ன பண்ணுங்க, மாற்றுங்க. பழசை ரிப்பேர் பண்ணுறவர் இல்லை, டோட்டலாக புதுசாகவே நீங்கள் மாற்றிடுங்கப்பா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிருஷ்டிப்பு என்பது பழசை புதிதாக்குவதல்ல, இல்லாததை உருவாக்குவது தான் சிருஷ்டிப்பு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் யார்? சிருஷ்டிக்கிறவர். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்களை அப்படியே புதுசாக மாற்றுறதுக்கு ஆண்டவரால் முடியும். நம்முடைய சூழ்நிலை அப்படியே புதுசாக மாற்றுறதுக்கு அவரால் முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க 26வது வசனம். அதிலேனா அந்த சமுத்திரத்திலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த பூமியில் உண்டாக்கப்பட்ட பொருட்களையும் மிருக ஜீவன்களையும் ஆடு மாடுகளையும் எல்லாவற்றையும் சிந்தித்து பாருங்க. மனுஷன் புதுசாக ஆடு மாதிரி ஒன்று புதுசாலாம் சிருஷ்டிக்க முடியாது. ஆடுக்கும் மாடுக்கும் நடுவில் டூமுன்னெலாம் ஒன்று புதுசாக என்ன பண்ண முடியாது, சிருஷ்டிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் மனிதனுடைய தேவைகளுக்காக, உங்களுக்காக, எனக்காக சிருஷ்டிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சிருஷ்டிகரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம், உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 42:5 வாசிங்கள். வானங்களை சிருஷ்டித்து, நல்ல கவனிங்க, வானம் அல்ல, வானங்களை. எல்லாம் சொல்லுங்க, வானங்களை. நம்ம பார்க்கிறது ஒரு வானம், இதே மாதிரி கோடா கோடி வானங்கள் இருக்கிறது. கோடா கோடி வானங்கள். நம்ம பார்க்கிற நட்சத்திரங்கள் மாத்திரமல்ல, கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் மேன்மை பாருங்க. இந்த ஸ்டார்ஸ், இந்த நட்சத்திரங்களை குறித்து பார்க்கும்போது இன்னைக்கு காலையில் வாசித்த வசனத்தில் அது வந்தது. சங்கீதம் 147:4. இன்னைக்கு காலையில் வாசிக்கும் போது இந்த 147ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தை பாருங்கள், வாசிப்போம். அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 147:4. அவர் நட்சத்திரங்களுக்கெல்லாம் என்ன பண்றாரா, லக்கத்தை வைத்து ஒவ்வொரு ஸ்டார். நல்லா கவனிங்க. நம்முடைய தேவன் யார் என்பதை நல்லா அறிந்துக்கணும்.
நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர். நீங்களும் நானும் கேஷுவலாக லேட்டாக வரோம், சீக்கிரமாக போகிறோம், கண்ணை மூடாமல் கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம இங்கே ஆராதனையில் கூட சிலர் ரொம்ப கேஷுவலாக இருக்கிறோம். ஆனால் நம்ம தேவன் யார்? அவர் வானங்களை சிருஷ்டித்தவர், நட்சத்திரங்களின் லக்கை எண்ணி அவைகளை பேரிட்டு அழைக்கிறார். நீங்களும் நானும் தூங்காம சாப்பிடாம 1 2 3 4 5ன்னு எண்ண ஆரம்பிச்சோம்னா நட்சத்திரங்களை எண்ணி முடிப்பதற்கு 6000 வருஷம் ஆகுமா? எத்தனை வருஷம் இருப்போமா? அவ்வளோ வருஷம் நம்ம உயிரோடு இருப்போமா? மனுஷனாலலாம் எண்ணவே முடியாது. இது சயின்டிஸ்ட் இப்போ கண்டுபிடிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இஃப் யூ ஸ்டார்ட் கவுண்டிங் த ஸ்டார்ஸ், மில்லியன் கிடையாது, பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். இந்த வானங்கள், கோடாகோடி வானங்கள் இருக்கிறது, கோடாகோடி வானங்களில் நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த நட்சத்திரங்களை நீங்கள் சாப்பிடாம தூங்காம ஒரு செகண்ட் விடாம 1 2 3 4 5 6 7ன்னு எண்ணிக்கிட்டே போனா எத்தனை வருஷம் ஆகுமா? 6000 வருஷம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவைகளுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரா? நம்பர் போட்டு வச்சிருக்காரா. 1 2 3ன்னு ஆதார் கார்டு நம்பர் மாதிரி ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒரு நம்பர் போட்டிருக்கார். அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா அது போகும், எத்தனையோ லட்சக்கணக்கில் 0 போகும். அந்த காரியங்களுக்கெல்லாம் அவர் பேரிட்டு அழைக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஞாபகம் வச்சுக்கிறது ஆண்டவரால் முடியாதா? முடியுமா? முடியாதா? அவர் நம்மை மறக்காத ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஒரு நாளும் மறந்து போவதில்லை. யோசிச்சு பாருங்க, ஸ்டாரில் நமக்கு ஒரு 100 பேர் வந்தாலே எல்லார் பேரும் டக்குன்னு வராது. ஒரு 500 பேரோட நம்ம பழகிருந்தோன்னா டக்குன்னு ஒரு பேர் வராது. பேர் என்ன சொன்னீங்க பிரதர்? மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன என் பேரை கூட மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய ஞாபக சக்தி அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய தேவன் அவருடைய மெமரி பவரை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன வச்சிருக்காரா? பேர் வச்சு பேர் சொல்லி கூப்பிடுறாரா. உங்களையும் என்னையும் பேரை மறப்பாரா? மறக்க மாட்டாரா? நிச்சயமா மறக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தோ. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தோ. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா இந்த தாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா இந்த தாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தோ. எவ்வளவு பெரிய தேவன். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நடத்துறேன்ப்பா. ஹல்லேலூயா. நான் உன்னை நடத்துறேன். நீ ஏன் ரொம்ப கஷ்டப்படுற? நீ ஏன் அப்படி இப்படி இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு உன் வாழ்க்கை என் கையில் ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. நான் உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும். பாருங்க, பூமியிலே உற்பத்தி ஆகிறவைகளை பரப்பினவரும். பூமியில எல்லா வளங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லா வளங்கள், சாப்பிட்றதுக்கும் சரி, சுரங்கத்தில் போய் எடுக்கிறதுக்கும் சரி, எல்லா வளங்களையும் கர்த்தர் வைத்து அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு
ஆவியையும் கொடுக்கிறவருமான பாருங்க, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, இந்த உள்ள இந்த கொடுத்த ஆவியும் ஆண்டவர் சிருஷ்டித்தது தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாப்பா ஆவியை வான்னு கூப்பிட்டாருன்னா அவ்வளோதான், அதோட நம்ம பாடி தான். ஆவி போச்சுன்னா பாடி தான். உண்மையா பாருங்க, ஒருத்தர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க பேரை சொல்லுவாங்க. காலையில் பேரை சொல்லுவாங்க, காலையில். சாயந்தரம் என்ன சொல்லுவாங்க? பாடி எப்போ எடுப்பீங்க? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எப்படி சொல்லலாம் அவரை பாடின்னு எப்படி சொல்லலான்னு சொல்லுவாங்களா யாராவது? ஒரு ஆவி போயிடுச்சுன்னா அப்புறம் யாரு? வெறும் பாடி தான். ஆனால் கர்த்தர் இந்த பாடியில் ஒரு ஆவியை கர்த்தர் கொடுத்து இன்னைக்கு நம்மளை ஜீவனோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதிலே நடமாடுகிறவளுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் சிருஷ்டிக்கிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு இதை நீங்கள் ஆழமாக தியானிங்க. சிருஷ்டிக்கிறவர். கொஞ்சம் ஒரு பூத்தோட்டத்துக்கு போய் பாருங்க. வித்தியாசமான பூக்கள், ஒன்று வித்தியாசமான கலர், ஒன்று வித்தியாசமான அதோடைய வடிவம், ஒன்று வித்தியாசமான அதில் வாசனை, எல்லாம் தேவன் சிருஷ்டித்தது. ஹல்லேலூயா. அவருடைய ஞானம் பாருங்க. இந்த எங்கேயாவது பார்க்குக்கு போங்க, பார்க்குக்கு போய் ஆண்டவரே இதெல்லாம் சிருஷ்டித்தவரே என் வாழ்க்கையில் கூடப்பா புதுசாக என்ன பண்ணுங்க, சிருஷ்டிங்கப்பா. எதையுமே பார்க்கும்போது நம்முடைய தேவனுடைய சிருஷ்டிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:17 வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்தால்னு போடல. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்தால், இல்லைன்னா பிறக்கும் போதே கிறிஸ்தவனாலாம் இருந்தாலும் இல்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபம் ரொம்ப முக்கியமா படணும். ஆண்டவரே என்னை புது சிருஷ்டியா மாத்துங்கப்பா, உம்மை போல என்னை புது சிருஷ்டியா மாத்துங்க. கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஏசப்பா என்னை புது சிருஷ்டியா மாத்துங்கப்பா. ஆண்டவரே புதிய இருதயத்தை தாங்க, புதிய சிந்தனையை தாங்க, புதிய வெளிப்பாடுகளை தாங்க, புதிய கண்ணோட்டத்தை தாங்க. நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் பாரம்பரியத்தில் இருந்த மாதிரியே நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடாதப்பா. புது சிருஷ்டியாக எங்களை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம புது சிருஷ்டியாக மாறிட்டோன்னா பாரம்பரியத்தெல்லாம் விட்டு தானாக வந்துடுவோம். இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்ல தேவையில்லை. வேதத்தின்படி நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். கர்த்தர் நம்மை புது சிருஷ்டியாக மாற்றுவார். பாருங்க, வாசிங்க எபிரேயர் 11:3 வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும். இந்த சிருஷ்டிப்பு எப்படி உண்டானது? தேவனுடைய வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. அதனால தான் தேவனுடைய வார்த்தையை நம்ம அதிகமாக வாசிக்கணும், தேவனுடைய வார்த்தையை பேசணும், தேவனுடைய வார்த்தையை நம்ம அப்படியே நம்பணும். தேவனுடைய வார்த்தை தான் உண்டாக்குகிற வல்லமை உடையது. உலர்ந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவர் பேசுன்னு சொன்னார். இந்த மனிதன் எசேக்கியேல் பேசினார். அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது. அது சிருஷ்டிக்கப்பட்டது, புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்கிற உலகம் அப்படியே ஜீம்பும்பான்லாம் வரல, ஆண்டுடைய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் சொல்றான் இதெல்லாம் அப்படியே உருவாயிடுச்சு. மனுஷன் டேஷ்லேருந்து வந்தான்றாங்க. மனுஷன் எதுலேருந்து வந்தா? இப்படி ஒன்று வச்சுட்டு இருக்குமே, வால் வச்சுட்டு, அதுலேருந்து வந்தான்னு சொல்கிறாங்க. இல்லை, நம்மெல்லாம் உண்டாக்கப்பட்டோம், தேவனால் உண்டாக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சிருஷ்டிக்கர். பாருங்க, அடுத்தபடியாக பாருங்க, அந்த வசனம் இன்னும் நிறைய இருக்கு. வாசிங்க சங்கீதம் 33:6. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, நான் இந்த சிருஷ்டிப்பை குறித்து கொஞ்சம் தியானம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை.
அவருடைய வார்த்தையினால். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை. சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை, 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 வார்த்தை. மனிதனுடைய வார்த்தைக்கே அவ்வளவு மரியாதை மதிப்பு இருக்கின்றால், ஒரு அதிகாரியுடைய வார்த்தைக்கே அவ்வளவு மதிப்பு மரியாதை இருக்கின்றால், ஒரு ஹெட் மாஸ்டர் ஒன்று சொன்னார்னா அதை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் ஃபாலோ பண்ணோம். அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய அதிகாரமுள்ள வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கின்றால், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒரு தகப்பனுடைய வார்த்தைக்கு மரியாதை இருக்கு. ஒரு வீட்டில் ஒரு டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா உடனே பேஷண்ட்ஸு நர்ஸ் எல்லாம் கீழ்ப்படுகிறாங்க. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கனப்படுத்துகிறோமா, கீழ்ப்படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தை தான் நான் அப்போ சொன்னேன். சங்கீதம் 147:4 வாசிங்க. அவர் நட்சத்திரங்களின் லெக்கத்தை எண்ணி, அவர் நட்சத்திரங்களின் லெக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிற தேவன், கோடா கோடி நட்சத்திரங்களை பேரிட்டு அழைத்த தேவன். நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய பிள்ளைகளா வாழுகிற உங்க பேரை அவர் மறப்பாரா? மறப்பாரா? நிச்சயமா மறக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவதாக, சிருஷ்டிப்பின் தேவனை குறித்து நீங்க வீட்டில் போய் இன்னும் தியானம் பண்ணுங்க. ஆண்டுடைய சிருஷ்டிப்பின் மேன்மையை தியானம் பண்ணுங்க. ரெண்டாவது, உடன்படிக்கையின் தேவன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன். சத்தமா சொல்லுங்க, உடன்படிக்கையின் தேவன். கவனன்ட் காட். உடன்படிக்கை என்றால் தேவனுக்கும் மனிதனுக்கும் உண்டான ஒரு அக்ரிமெண்ட், தேவனுக்கும் மனிதனுக்கும் உண்டான ஒரு ஒப்பந்தம். உடன்படிக்கைனா என்னது? ஒப்பந்தம். நம்முடைய ஆண்டவர், வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்து மனிதனோட ஒரு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறார். வாசிங்க, யாத்திராகமம் 19:5 வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால். பாருங்க, எனக்கும் உங்களுக்கும் உண்டான உடன்படிக்கையை நீங்க காத்துக்கிட்டீங்கன்னா, உடன்படிக்கை மீறிட்டீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உடன்படிக்கையை நீங்க என்ன பண்ணோம்? கை கொண்டீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது, பூமி எல்லாம் என்னுடையது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி சொல்றார் பாருங்க, இந்த பூமி எல்லாம் எந்துதான்ப்பா. நீ என்னுடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து நான் சொல்ற மாதிரி நீ நடந்தினா, இந்த ஒப்பந்தத்துக்கு நீ கட்டுப்பட்டினா, நீ எப்படி இருப்ப? எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பாய். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. You will be my treasure. நீ எனக்கு சம்பத்து. எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன். சொல்லுங்க வாய் திறந்து, உடன்படிக்கையின் தேவன். இவ்வளோ பெரிய ஆண்டவர் சிருஷ்டிகர் எல்லாம் நம்ம டேக் இட் ஈஸியாக எடுத்தோம்னா, அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும்லாம் அவசியம் இல்லை. எனக்கு நல்லாவே, எனக்கு ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் காப்பாற்ற முடியாது. ஆனால் நம்ம ஆண்டு இடத்துல நம்மை தாழ்த்தி, ஏசப்பா நீங்கள் சிருஷ்டிகர், இவ்வளோ பெரிய சிருஷ்டிகர், என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க, இந்த உடன்படிக்கைக்கு நான் உண்மையாக வாழுவதற்கு எனக்கு கிருபை தாங்க, பலன் தாங்க, நான் உங்களுடைய வசனத்தின்படி கீழ்ப்படிய, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எனக்கு கிருபை தாங்கன்னு சொன்னால், அந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கைனா, நீ எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பாய். ஹல்லேலூயா. சொந்த சம்பத்து. எல்லாம் சொல்லுங்க, சொந்த சம்பத்து. பூமியெல்லாம் எந்துதான்ப்பா. ஆண்டவர் சொல்றாரு, பூமியெல்லாம் எந்துதான். சந்தோஷமா இருக்குல்ல? இருக்கா? இந்த பூமியெல்லாம் எந்துதான்ப்பா. நீ எனக்கு என்ன பண்ணு? கீழ்ப்படிஞ்சு நட. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. வாசிங்க 9:12.
அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக பாருங்க, இது நோவாவோடு ஆண்டவர் பண்ண உடன்படிக்கை. நோவாவை ஆண்டவர் அந்த பெரிய வெள்ளம் தண்ணீரினாலே பூமி அழியும் போது கர்த்தர் நோவாவை பாதுகாத்து, கர்த்தர் நோவாவுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், ஒரு உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கைனா, இனிமேல் நான் தண்ணியினால இந்த பூமியை அழிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம்? இந்த பூமியை தண்ணீரினாலே அழிக்க மாட்டேன். ஒரு உடன்படிக்கை பண்றேன் உன் கூட. நான் சொல்றேன், இனி நான் அந்த பூமியை என்ன பண்ண மாட்டேன், தண்ணியினால அழிக்க மாட்டேன். அதனால ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இப்போ தண்ணினால் அழிக்க போறதில்ல, இதை தீயினாலே தான் அழிக்க போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மனுஷன் அழிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவன் மனம் திரும்பல, அவன் இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சிட்டான். நோவாவின் சந்ததி இஷ்டம் போல வாழ ஆரம்பித்து அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் மீண்டும் போய்விட்டார்கள். பாருங்க 13வது வசனத்தை வாசிங்க. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். மேகத்தில்னா வானத்தில். வானவில் பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? வானவில்லை பார்க்கும்போது உடனே நீங்க தெரிஞ்சுக்கணும், இது உடன்படிக்கையின் தேவனுடைய சின்னம். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கும் மழை பெய்ஞ்சா என்ன வருது? வானவில் வருது. அப்போ என்ன ஆண்டவர் நம்மளை ஞாபகப்படுத்துறார் தெரியுமா? நான் முதல்ல இந்த பூமியை தண்ணீர்னால அழிச்சேன், ஆனால் இனி நான் தண்ணீர்னால என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். ஆனால் நீ மனம் திரும்பி வாழு. நீ என்ன பண்ணு, மனம் திரும்புன்னு அர்த்தம். அந்த வானவில்லை பார்க்கும்போதே என்ன அர்த்தம்னா, நான் தண்ணினால் அழிக்க மாட்டேன்ப்பா, ஆனால் நீ என்ன பண்ணு, மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாததுனால தான் நான் தண்ணீர்னால அழிச்சேன், ஆனால் நீ என்ன பண்ணு, வானவில். பாருங்க, வாசிங்க, வாசிங்க. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க, எவ்வளவு அதிசயமா இருக்கு பாருங்க. பாருங்க, இன்னைக்கு ஓரினை செயற்கைக்காரர்கள் அந்த ரெயின்போ சிம்பல் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஓரினை செயற்கைக்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த கலர் கலராக ட்ரெஸ்ஸு போட்டுட்டு கலர் கலராக தொப்பியை போட்டுக்கிட்டு நாங்கள்லாம் யார் ஓரினை செயற்கைக்காரங்கன்னு சொல்லி ரெயின்போ சிம்பலை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பிசாசு பாருங்கள் எவ்வளோ மோசமான காரியத்தை செய்கிறான், கவனிக்கிறீங்களா நீங்கள்? ஆனால் நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டியது, நான் உடன்படிக்கையின் மகன், உடன்படிக்கையின் மகள். சொல்லுங்க, நான் உடன்படிக்கையின் மகன், உடன்படிக்கையின் மகள். யாரோடு? வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்காருன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு, நீ எனக்கு ஃபாலோ பண்ணுப்பா, என்ன கீழ்ப்படிப்பா, நான் சொல்றத நீ செய்தினா நான் உனக்கு, நீ எனக்கு சம்பத்தாய் இருப்பாய், நீ பூமியிலே ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேல் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. நம்ம நோக்கி பார்க்குறோமோ இல்லையா, ஆண்டவர் நோக்கி பார்ப்பார். ஏன்னா அவர் உண்மை உள்ள தேவன், அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். மனுஷன் பண்ணுற பாவம் அக்கிரமத்தெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு பூமியை அழிச்சிடலான்னு தோணும், இந்த வெள்ளத்தினாலே பூமியை அழிச்சிடலான்னு தோணும். ஆனால் ஆண்டவர் நோக்கி பார்ப்பார். அந்த வில்லை பார்த்த உடனே சரி, கிருபையா நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. நான் கிருபையா இருந்து மனிதனுக்கு என் உடன்படிக்கையை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க, யாரோடெல்லாம் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணார், இஸ்ரவேலோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணார், தாவீதோடு உடன்படிக்கை பண்ணார், மோசேயோடு உடன்படிக்கை பண்ணார். இந்த உடன்படிக்கையெல்லாம் குறித்து கொஞ்சம் வீட்டில் போய் தியானித்து பாருங்க. அப்புறம் நீங்கள் சொல்லுங்க, ஏசப்பா
என்னோடையும் நீங்கள் உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க. ஞான ஸ்நானத்தில் நான் உம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்ப்பா, அந்த உடன்படிக்கையில் உண்மையாக இருக்க எனக்கு கிருபை தாரும்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் உடன்படிக்கைக்கு உட்பட்டவன். சத்தமா சொல்லுங்க, நான் உடன்படிக்கைக்கு உட்பட்டவன். என் இஷ்டம் போல நான் வாழ முடியாது. நான் தேவனோடு உடன்படிக்கை செய்தவன். ஹல்லேலூயா. மறந்துடக்கூடாது. ஞானஸ்தானம் எடுத்தோம், எப்படி வேணா வாழலாம் இல்லை, ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு நடக்கும்போது நீ இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். பாருங்க, இதுதான் அந்த ரெயின்போ. இந்த ரெயின்போவை பார்க்கும் போதெல்லாம் என்ன தெரியுமா, நீங்க மனசுல உடனே வர வேண்டியது என்னன்னா, உடன்படிக்கையின் தேவன் என்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நான் இந்த பூமி அடுத்த அழிவு, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரும்போது அந்த நோவா காலத்தில் அழிந்ததை போல அழியாதபடிக்கு நான் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு எப்பவுமே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதலாவது என்ன சொன்னேன்? சிருஷ்டிகர், சிருஷ்டிப்பின் தேவன். எதையும் சிருஷ்டிக்க முடியும். அவருடைய வார்த்தையினாலே எதையும் சிருஷ்டிக்க முடியும். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி கிரேப்ஸ் இல்லாமலே கிரேப் ஜூஸ் போட்ட ஆண்டவர், எத்தனை சிருஷ்டிப்பு, எவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். 5 அப்போ 2 மீனை அவர் சிருஷ்டித்து பல ஆயிரங்களாய் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. டெய்லி என்னுடைய ஜெபத்தில் இந்த பாயிண்ட் நான் சொல்லாம இருக்க மாட்டேன். ஏசப்பா, 5 அப்போ 2 மீன் அற்புதம், உங்களுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை நான் டெய்லி அனுபவிக்கணும்ப்பா. எங்கள் சர்ச்சில் ஒவ்வொரு முறை நான் காணிக்கை தசம்பாகம் யார் கொடுத்தாலும் ஒன்று தான், ஏசப்பா 5 அப்போ 2 மீன் அற்புதம் அவங்க வாழ்க்கையில் நடக்கணும். ஆண்டவரே, கையில் இருக்கிறது கொஞ்சம், தேவையோ அதிகம். ஆனால் நம்ம ஆண்டவர் சிருஷ்டிக்கிற வல்லமை உடையவர். பல ஆயிரங்களை போஷித்து எல்லாரையும் திருப்தியாக்கி 12 கூடை மீதி எடுக்க வைத்து அநேகருக்கு கொடுக்க செய்த ஆண்டவர் நம்முடைய சிருஷ்டிப்பின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்ல மாட்டீங்களே? சந்தேகம், நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குதா? ஹல்லேலூயா. இந்த சிருஷ்டிப்பின் தேவனை அறியணும்னா இன்னும் கர்த்தரை அறிகிற அறிவில் நம்ம வளரணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, வாசிங்க ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி, என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். இது யாருக்கு தெரியுமா உடன்படிக்கை? இது யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஹல்லேலூயா. இது ஆபிரகாமுக்கு. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமின் சந்ததியாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். பாருங்கள், 3வது பாயிண்ட் கூட சொல்கிறதுக்கு டைம் இல்லை. ஆனால் நம்முடைய தேவன் நம்ம வருகிற நாட்களில் அதை நம்ம தேவன் யார் என்பதை நாம் அதிகமாய் தியானிக்க போகிறோம். வாசிங்க. அக்காலத்திலே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வாசிங்க. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் புறஜாதிகளாய் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர். இஸ்ரவேல்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்கிற அந்த காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர். பாருங்க, நம்ம எல்லாம் இந்த உடன்படிக்கைக்கு பாத்திரவானா இல்லை, புறஜாதிகளா இருந்தோம். தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டிகருக்கு பிள்ளைகளாக இல்லை, அவருடைய சொந்த ஜனமா இல்லை. ஆனால் வசிங்க, நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கைக்கு அஸ்திபாரம் என்னன்னா இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை, அவர் சிந்தின இரத்தம், புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நீங்களும் நானும் புறஜாதிகளாய் இருந்தோம், அந்நியர்களாய் இருந்தோம், தூரத்திலே இருந்தோம், இந்த உடன்படிக்கைக்கு பங்கு இல்லாதவர்களாய் காணி ஆட்சிக்கு புறம்பாய் இருந்தோம். ஆனால் இயேசுவின் இரத்தம் நம்மை இந்த உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாய் நம்மை மாற்றிவிட்டது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய இரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். உண்மையா சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய இரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக புதிய உடன்படிக்கையின் இரத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். புதிய உடன்படிக்கையின் இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். பாருங்க, ரத்தம் இருக்கு, அதை எடுத்து தெளிக்கணும்ல. தெளிக்கிறது தான் வாயின் வார்த்தையின் அறிக்கை. ஹல்லேலூயா. விசுவாசத்துல பேசின்ல ரத்தம் இருக்குது. அந்த பஸ்கா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இருக்கு. ஆனா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து தெளிக்கணுமே. அந்த தெளிக்கிறது தான் என்னது? வாயினாலே நாம் செய்கிற அறிக்கை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நிறைய பேர் இன்னும் தெளிக்கல. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கலைன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இயேசுவின் ரத்தம்னு அதை நம்ம வாயினால அறிக்கை பண்ணணும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லாமா, ஏசப்பா கல்வாரி சிலுவையிலே எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, எங்கள் சபை குடும்பங்களுக்காக நீர் சிந்தின இரத்தத்திற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இதுதான் ரத்தத்தை தெளிக்கிறது. இதுதான் ரத்தத்தை. இப்போ நம்ம எந்த கண்ணுக்கு முன்னால் இப்போ ரத்தம்லாம் இல்லை. ஆனால் விசுவாசத்தில் ரத்தத்தை எடுத்து தெளிப்பது என்றால் என்ன? இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்து அதை நாவினாலே அறிக்கை பண்ணி அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. பாருங்க, மூன்றாவதான உள்ள காரியத்தை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நம்முடைய தேவன் யார் என்று நம்ம தியானித்து கொண்டே இருக்கலாம். பைபிளில் ஆண்டவரை குறித்து, கர்த்தரை அறிகிற அறிவில் நம்ம வளர 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 நான் யாரு? ஒண்ணுமே இல்லை, அவர் தான் எல்லாமே. நான் சிறுகணும், நீர் பெருகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது தேவன் சிருஷ்டிகர். நம்முடைய தேவன் யாரு? சிருஷ்டிகர். இரண்டாவது நம்முடைய தேவன் யாரு? உடன்படிக்கையின் தேவன். மறந்துடாதீங்க. யார் உங்களுக்கு சொந்தக்காரங்க பொந்தக்காரங்க இருக்காங்களோ இல்லையோ, நம்முடைய தேவன் நமக்கு என்னவா இருக்காருன்னா உடன்படிக்கையின் தேவனா இருக்கார். அந்த உடன்படிக்கையில் அவர் நான் அப்பாவா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு, நான் உனக்கு மெய்ப்பனா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் எவ்வளோ உடன்படிக்கை இருக்கு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் மிஷனரி காணிக்கை நாம் எடுக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரிசாவிலே தாமஸ் லிவிங்ஸ்டன், ஜான் சுந்தர், இந்த 2 மிஷனரிகளுக்கு நமக்கு எடுக்கிற பணத்தை அப்படியே நம்ம அவங்களுக்கு காணிக்கை அனுப்புகிறோம். கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா சில மிஷனரிகளுக்கு நம்ம அனுப்புகிறோம். வியாதிப்பட்டவர்கள், பலகீனப்பட்டவர்களுக்கு அனுப்புகிறோம். நம்ம கர்த்தர் இதை நமக்கு கிருபையாக ஆசீர்வதிப்பார். இதில் ஒரு ரூபா கூட 1% நமக்காக யூஸ் பண்ணல. இது அவுட் சைட் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கு வெளியே உள்ள ஊழியர்களுக்கு நாம் கொடுக்குறோம். உங்களால் முடிந்ததை கர்த்தருக்கு என்று கொடுங்க. இதை நாம் பல ஆண்டுகளாய் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தாலந்தோ, 2 தாலந்தோ, 5 தாலந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோ. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? 1
தாலந்தோ 2 தாலந்தோ 5 தாலந்தோ உபயோகித்தோ சிறிதானதோ பெரிதானதோ தேற்ற பணி தலைவராமேசுவின் தளத்தில் அழகாய் நிற்கும் சேனை தலைவராமேசுவின் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் ஆட்டு மீது கடந்து சென்று சேனை தலைவராமேசுவின் தளத்தில் அழகாய் யார் இவர்கள் சேனை தலைவராமேசுவின் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராமேசுவின் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் கூட ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஒரிசா மாநிலத்தில் ஊழியம் செய்கிற அருமையான பாஸ்டர் ஜான் சுந்தருக்காக ஜெபிக்கிறோம். தாமஸ் லிவிங்ஸ்டன் பிரதருக்காக ஜெபிக்கிறோம். தேசிய ஜெப ஒருங்கிணைப்பு ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த 3 ஊழியங்களுக்கென்று நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அனுப்புகிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். நாங்கள் திருப்தி அடைந்து மீதி எடுத்து அநேகருக்கு கொடுக்கிற அந்த கிருபையை கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் எங்களை கொடுக்கிறவர்களாய் மாற்றும், அநேக ஊழியங்களை தாங்குகிறவர்களாய் மாற்றும், எங்கள் கரங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவன் யார் என்று நான் அறிந்து கொள்ள, நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள, கர்த்தரை அறிகிற அறிவிலே நான் வளர எனக்கு கிருபை தாருங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை தாங்க. பிசாசு ஆண்டவரே சிந்தனையை அவன் ஆண்டவரே ஆட்கொள்ளாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனை அறிய வேண்டும், இன்னும் தேவனை அறிய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பீராகப்பா. நீ சிருஷ்டிகர், நீர் உடன்படிக்கையின் தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ கிருபை தார். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய 2ஆம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you. Praise the Lord.